அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமி நான் உங்க ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சம்பந்தமாக 2 அதிகாரத்தோட விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பொறை உடைமை, இன்னொன்று வந்து ஊக்கம் உடைமை. சரிங்களா? ஓகே, பொறை உடைமை அப்படின்ட்டு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிறர் வந்து நம்மளை வந்து மற்றவங்க வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, இல்லை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, அதிலிருந்து பொறுமையாக பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங் தான் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை ஒரு 10 குறளில் எப்படி வகைப்படுத்தியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு நிலத்துக்கு ஒப்பீட வந்து தம்மளை இகழ்ந்து பேசுவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத ஒப்பிட்டிருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த பூமி தாங்கும் நிலமானது தன்னை தோண்டுபவரை, அதாவது குழி தோன்றாங்க அது இதுவும் பண்ணுறவங்கள கூட பொறுமையாக பொறுத்து கொள்ளுது. அந்த மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி மற்றவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சரி இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையுமே பொறுத்து கொள்கிறான் பாருங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பண்பு வந்து தலை சிறந்த பண்பு அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து ஒப்பிட்டிருக்காரு. எதுக்கு? நிலத்துக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து உவமை அணியை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்கு. சரிங்களா? உவமை அணிங்கிறது வந்து ஒரு பொருளை இன்னொரு பொருளோட அழகுபடுத்தி கூறுவது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓம உருபுங்கிறது வந்து வெளிப்படையாக வந்து வரும். அதை தான் ஓமை அணி அப்படிமோ. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஓமை அணி அப்படிங்கிறதும் வெளிப்படும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த திருக்குறளுக்கு உண்டான கருத்து. மற்றபடி பொருள் அதிகாரம்லாம் உங்களுக்கு தெரியும். அகழ்வாரை அப்படின்னா தோண்டுவார் அப்படின்ட்டு, நிலம் போலனா நிலத்தை போல அப்படின்னு தெரியும். இகழ்வார்னா இகழ்ந்து பேசுவார். தலை அப்படிங்கிறது தலை சிறந்த பண்பு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், 2வது திருக்குறள் என்ன சொல்றாரு? அதுலேயே பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பொறுத்தல் இறப்பினை என்றும் அப்படிங்கிறது பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல், அதாவது பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு, சிறந்தது. சரி, அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை அப்பயே மறைஞ்சிறது, அதாவது மறந்து போகிறது அப்படிங்கிறது தான் அதோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். பிறர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்தல் இறப்பினை என்றும், அது என்ன சொல்கிறாரு, மற்றவங்க நம்மளை செய்த தீமையை வந்து பொறுத்து கொள்ளுதல்ங்கிறது ஒரு சிறந்த அறம். அதோட சிறந்த அறம் என்ன அப்படின்னா, அதை அப்பயே மறந்து விடுறது அப்படிங்கிறத தான் வந்து வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே, இந்த திருக்குறளுக்கு உண்டான அர்த்தம் இதுதான். இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த தீமையை, பொறுத்தல் அப்படின்னா தெரியும் பொறுத்து கொள்ள வேண்டும், மறத்தல்னா அப்பொழுதே மறத்து விட வேண்டும், நன்று நல்லதாகும் அப்படிங்கிறது தான். அடுத்த குறள் பாருங்க, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. வள்ளுவர் வந்து இன்மையுள் இன்மை அப்படின்னா என்ன, வறுமையிலையும் வறுமை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, வன்மையுள் வன்மை வலிமையில் வலிமை, அதாவது வறுமையில் வறுமை அப்படிங்கிறது என்னவோ வலிமையில் வலிமை என்னங்கிறதுக்கு லிங்க் பண்ணி ஒரு அர்த்தத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு வறுமையில் வறுமை என்ன அப்படின்னா, தமக்கு வீட்டுக்கு வர அந்த சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் இருக்காங்கள, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு வறுமை வருது பார்த்திங்களா, அது ரொம்ப மோசம், அதுக்குண்டானது. அப்படி அதைத்தான் வந்து வறுமையில் வறுமை அப்படிங்கிறாரு. இதே வந்து வலிமையில் வலிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் தெரியாமல் செஞ்ச கஷ்டத்தை அதாவது துன்பத்தை கூட அதை சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பொறுமையாக பொறுத்து போகிறான் பார்த்தீங்களா, அது வந்து வலிமையிலையும் வலிமை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்மையுள் இன்மை, அதாவது வறுமையிலும் வறுமை வந்து வந்த விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலை வறுமையில் வறுமை. வன்மையுள் வன்மை, வன்மைனா வலிமை, வலிமையில் வலிமை வந்து தமக்கு தெரியாமல் செஞ்ச துன்பத்தை கூட பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது இந்த உயர்வு நிறைவு, மற்றவங்களை வந்து நம்மளை திட்டுறாங்க அப்படிங்கிற அந்த பொறுமை குணம் அப்படிங்கிற அதாவது நீண்ட குணம் நிறைவு குணம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பொறுமையாக இருக்கிறத நீங்கள் முதல்ல அண்டர்ஸ்டூட், அதாவது பொறுமையை காத்து நீங்கள் வாழ வேணும் அப்படின்ட்டு தான்
மறுபடியும் திருக்குறள் சொல்கிறார். அதாவது மற்றவங்க என்ன பேசினாலும் சரி, கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, அதிலேருந்து நீங்கள் பொறுமையாக எப்படி கற்றுக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு குறள்லையும் ஒவ்வொரு பாணியிலையும் வள்ளுவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஓகேங்களா? நிறையுடைமை அப்படின்னா நிறைவு என்னும் உயர்வு நீங்காமை வேண்டின், அது உங்களை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பொறையுடைமை, அந்த பொறுமை உடையவன் என்று மற்றவங்க பாராட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? ஒழுக அப்படின்னா நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 155, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. அதாவது ஒருத்தாரை ஒன்றாக வையாரே அப்படின்னா தவறு செய்தவனை தண்டித்தவரை கூட இந்த உலகம் ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தண்டனையை பொறுமையாக பொறுத்து சரி ஓகே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இந்த உலகம் பொன்னை போல் தங்கத்தை போல் நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டான், அவனை தண்டித்தவனை கூட உலகம் பெருசாக எடுத்துக்காது. ஆனால் அந்த தண்டனையை அனுபவித்து அதை பொறுத்து கொண்டு இருக்கிறவனை இந்த உலகம் பொன்னை போல் பொன்னை போல் யோசிப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது பெரியோர் தீமை செய்தவருக்கு தீமை செய்தவரை மதிக்க மாட்டார்கள். இதில் மீனிங் என்ன அப்படின்னா, தண்டனை அப்படிங்கிறத நம்ம எடுக்கக்கூடாது. ஒருத்தன் நமக்கு துன்பம் கொடுத்துட்டாலும் அவனுக்கு நம்ம பழிக்கு பழி வாங்குறோம் பார்த்தியா, அவனை தான் இந்த உலகம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை பொறுத்து வேணாம் அவன் தான் செஞ்சுட்டான், நாம் அவனுக்கு மறுபடியும் அந்த திருப்பி பண்ணணுமா, அந்த பழியை வாங்கணுமா, அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அடுத்தது, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதே தான். இப்போ அந்த தெரியாமல் தவறு செஞ்சவனை தண்டித்தவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பமாக இருக்கும். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், அதை தான் சொல்கிறார். ஒருத்தாருக்கு ஒரு நாளை தான் இன்பம், அந்த ஒரு நாள் தான் இன்பமாக இருக்கும். ஆனால் அதை பொறுத்து அதை தண்டனை அனுபவித்து பொறுத்து கொண்டவனுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாழ்நாள் முழுசு அந்த புகழ் நிலச்சிருக்கும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? ஒருத்தாருக்கு ஒரு நாளை தான் இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அப்படின்னா பொன்றும் அப்படின்னா வாழ்நாள் முடியும், துணையும்னா வரையும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 157, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அதாவது செய்யக்கூடாத ஒரு செயலை தனக்கு மற்றவங்க செஞ்சாலும் அதனால் நொந்து நூலாகி மறுபடியும் அவங்களுக்கு அதாவது பழிக்கு பழி, அதாவது அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறத இந்த அறமல்லாதது ஒன்றை செஞ்சோம்னா செய்யாமல் இருக்கிறதே மிகச்சிறந்த அறம் அப்படிங்கிறாரு. பழிக்கு பழி வாங்காமல் சரி அவன் தான் செஞ்சான் அப்படி, அதான் ஒரே அர்த்தம்தான். என்ன பண்ணாலும் பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற விளக்கத்தை தான் வள்ளுவர் மாற்றி மாற்றி சொல்லுவார். புரியுதுங்களா? அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணாலுமே அவனுக்கு நம்ம ரிப்பீட்டாக பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அதை அவனுக்கு உண்டானதுக்கு நம்ம பொறுமையாக இருந்து அதுவே அவனுக்கு உண்டான தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல அப்படின்னா செய்யக்கூடாத செயலை, அதாவது தன் பிறர் செய்யணும் அப்படின்னா தனக்கு பிறர் செய்தாலும் நோனொந்து மனசால நினைத்து வருந்தி, அறநல்ல அப்படிங்கும்போது அறம் அல்லாததை செய்யாமல் இருப்பது மிகச்சிறந்த அறம், அதாவது நன்மை அப்படிங்கிறாரு. அடுத்தது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை, மிகுதியான் மிக்கவை செய்தாருன்னா அளவு கடந்த கோபத்தினால நமக்கு மறுபடியும் அந்த தீமை செஞ்சவரை, அதே தான் போன திருக்குறள் சொல்கிறது தான், தன்னுடைய பொறுமையால் அவனை நம்ம நிலை குளிக்க வைக்கணும். சும்மா நம்ம மறுபடியும் நீ தான் எனக்கு செஞ்ச அப்படின்ட்டு ஆப்போசிட் பண்ணுறது வேணாம். அவன் என்ன செஞ்சால் என்ன, நீ பொறுமையாக இரு அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறார். அளவு கடந்த ஆணவத்தால் அளவு கடந்த தீமை செய்தவரை
தான் தன்னுடைய பொறுமையினால் வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியால் வென்றுவிடல். தகுதியான் அப்படிங்கிற இடத்துல வந்து பொறுமை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அடுத்தது, துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர். என்ன சொல்றாருன்னா, வரம்பு கடந்தவரது வாயில் வரும் துன்பம் தரும் சொல்லை பொறுத்து கொண்டிருப்பவர் துறவிகளை விட தூய்மை உடையவர் ஆவார் அப்படிங்கிறார். அதாவது வந்து இந்த நம்மளை இகழ்ந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறாங்க, கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, மனசு நோகிற மாதிரி பேசுகிற வார்த்தைகளை எல்லாமே பொறுத்து கொண்டவங்க யாரை விட மேலானவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா துறவிகளை விட மேலானவர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். துறந்தாரின் தூய்மை உடையார் அப்படின்னா அதான் அந்த துறவிகளை விட தூய்மை உடையவர் யார் அப்படின்னு கேட்டால் இறந்தார் வாய். இறந்தார் வாய்னா யார்? இந்த இகழ்ந்து பேசுகிற வாய் இன்னா சொல் இருக்குல்ல, இந்த கஷ்டப்படுத்துகிற சொல், அவங்கள விட உயர்வானவங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். புரியுதுங்களா? அதான் இறந்தார் வாய் இன்னா சொல், வரம்பு கடந்தவரது வாயில் வரும் துன்பம் தரும் சொல்லை பொறுத்து கொண்டிருப்பவன் துறந்தாரின் தூய்மை உடையார், துறவிகளை விட தூய்மை உடையவன் ஆவான் அப்படின்ட்டுருக்காரு. ஓகே, அடுத்தது பொறையுடைமையில் கடைசி குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது இந்த விரதம் இருக்காங்கல்ல, இல்லை நோன்பு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மேலே பெருமை உடையவர் யார் அப்படின்னு யாரை வந்து ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னா, அதான் பொறுமையாக பொறுத்து கொள்பவரை. மற்றவங்க நம்மளை இகழ்ந்து பேசும்போது, கடுஞ்சொற்களை பேசும்போது பொறுத்து கொள்பவர்கள் வந்து இவங்களுக்கு அப்புறம் தான். அதாவது இந்த வரிசையில் வந்து விரதம் இருக்கிறவங்க, நோன்பு இருக்கிறவங்கெல்லாம் இவங்களுக்கு அப்புறம் செகண்டு, இவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இவங்க பின்னால் தான் வைத்து மதிக்கப்படுபவர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? ஆக பார்த்தீங்கன்னா பொறையுடைமையில் பிறர் வந்து தமக்கு இகழ்ந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் சரி, கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள் சொன்னாலும் சரி, அதை பொறுமையாக இருந்து அதை வந்து பாதுகாத்துக்கிறது வந்து ஒரு சிறந்த அறம் அப்படிங்கிறது தான் இந்த 10 குறளில் விளக்கங்கள் வந்து வெவ்வேறாக வந்து வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடைமை. ஊக்கம் உடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, மனசில் உறுதி இருக்கிறவங்கள தான் வந்து ஊக்கம் அப்படின்ட்டு, அதாவது ஊக்கம் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊக்கம் உடையவரை வச்சு வள்ளுவர் வந்து எப்படி எந்தெந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு திருக்குறள்லையும் சொல்லுவார். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையர் எனப்படுவது ஊக்கம் அது இல்லார் உடையது உடையரோ மற்று. அதாவது உடையர் எனப்படுவது ஊக்கம் அப்படிங்கும்போது, ஊக்கம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு, மன உறுதி உடையவர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஊக்கம் இல்லாதவர் எந்த வழியில் பணம் பொருள் சேர்த்தி இருந்தாலும் அது அவருக்கு உண்டானது கிடையாது, அதுக்கு அவர் வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து மனசில் உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஊக்கம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். புரியுதுங்களா? இதை பார்த்தீங்கன்னா உடையர் எனப்படுவது ஊக்கம், இதுக்கு உண்டான விளக்கம் தான் இதில் இருக்குது. இது பிடிஎஃபாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒருவரை மன உறுதி உடையவர் என்று சொல்லப்படுவது ஊக்கமாகும். அஃதில்லார், அதாவது அஃதில்லார் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாரு, அந்த ஊக்கம் இல்லாதவர் மற்ற வழிகளில் எப்படிப்பட்ட செல்வம் உடையவராக இருந்தாலும் அதுக்கு தகுதி உடையவராக இருக்க மாட்டார். உடையரோ அப்படின்னா உடையவராக இருக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதான் உள்ளத்தில் வந்து இந்த உறுதி உடையவர் அப்படிங்கிற ஊக்கம் உடையவனாக இருப்பதே நல்ல உடைமை அப்படிங்கிறாரு. இதே வந்து பிற பொருட்செல்வங்கள்லாம் இருக்குல்ல, அது என்னதான் இருந்தாலும் அது உங்ககிட்ட தங்காது, ஓடிடும், நீங்கிடும், அது நிற்காமல் நீங்கிடும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வம் அப்படி என்ன அப்படின்னா இந்த ஊக்கம் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் வந்து செல்வத்தோடு ஒப்பிட்டிருக்காரு. உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய செல்வம் அப்படின்னா அந்த ஊக்கம், அப்படி அந்த மனசில் உறுதியாக இருக்கிறத தான் வந்து இந்த இடத்துல ஒப்பிட்டு காட்டியிருக்கார். புரியுதுங்களா? ஊக்கம் உடைமையே சிறந்த உடைமை, பொருளுடைமை என்பது நிலையில்லா தன்மை என்பதால் அது நீங்கிவிடும் அப்படின்ட்டாரு. புரியுதுங்களா?
அடுத்தது, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார். அதாவது இந்த எனக்கு நெஞ்சில் வந்து தைரியம் இருக்குடா, மன உறுதி இருக்குடா அப்படிங்கிற அந்த ஊக்கங்கிற ஒரு சிறந்த பண்பை வச்சிருக்கிறவன் என்ன தான் நஷ்டமானாலும் சரி, பொருள் இழப்பே வந்தாலும் சரி, அவன் கலங்க மாட்டார்கள் அப்படிங்கிறது, கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார். ஆக்கம் இழந்தே என்று அல்லாவார். ஆக்கம் இழந்தே அப்படின்னா, அதாவது தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் இழந்து விட்டோம் என்று கவலைப்படவும் மாட்டான், கஷ்டப்படவும் மாட்டான். யார் அப்படின்னா, எனக்கு வந்து மன உறுதி இருக்குடா அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. ஒரு வந்தம் ஊக்கம் கைத்துடையார் அப்படின்ட்டு, உறுதியாக மன ஊக்கத்தை கைப்பொருளாக உடையவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அசைவிலா ஊக்கம் அப்படின்னா என்ன? தீமைகள் வந்து துன்பத்தை கொடுத்த போதும் மனத்தளர்ச்சி அடையாத ஊக்கத்தை உடையவன் இடத்திற்கு. ஓகே. அதாவது வந்து செல்வம் ஒருத்தர் வீட்டுக்கு தானாகவே சென்று வந்து வழி தேடி வந்து அதிகமாக சேர்த்தி கொடுக்குமாமா, அவங்க வீட்டுக்கு அதே சேர்ந்து விடுமாமா. அதை எந்த இடத்துல சொல்கிறாரு வள்ளுவர் அப்படின்னா, என்னதான் தீமைகள் வந்தாலுமே கஷ்டம் வந்தாலுமே அதை வந்து மனம் தளராமல் அதுக்கு உறுதியாக வந்து என்னால் முடியும் தளர்ந்து போகாமல் அந்த மனசை வச்சுருக்கிறவங்கக்கிட்ட தானாகவே செல்லும் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், செல்வம் தானாகவே போய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையவன் உலை அப்படின்னா, அசைவில்லாத மனம் தளர்ச்சி அடையாத அந்த ஊக்கத்தை உடையவன்கிட்ட செல்வம் தானாகவே சென்றுவிடும் அப்படிங்கிறார். அடுத்தது, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த நீர்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆற்றுலையும் பார்த்திங்கன்னா ஒரு தாமரையோ இல்லை வந்து ஏதோ அதோட தண்டு பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலை வரைக்கும் தான் இருக்கும், அந்த நீர் வரைக்கும் தான் இருக்கும். அந்த நீருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர், அந்த பூவானது அழகாக வந்து ஜொலிக்கும். அதை எதோட ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னா, உன்னுடைய மனசில் இருக்கிற அந்த ஊக்கங்கிற உறுதி இருக்குல்ல, அதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கையோட உயர்வு. அதை வந்து இந்த மலரோட தண்டு வந்து நீர் இருக்கும் வரையும் தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தான் உன் உள்ளத்தில் இருக்கிற ஊக்கத்தோட அளவு தான் வாழ்க்கையில் நீ வந்து உயர்வுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அடுத்தது, உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது உள்ளுவது எல்லாம் உயர்வு, நாம் நினைக்கிறது எல்லாமே பெருசாக இருக்கணும், பெருசாகவே நினைக்கணும், உயர்வாகவே நினைக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அது தடைபட்டு போனாலும், அதாவது அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, தன் உயர்வு தடைபட்டு போனாலும் தளர்ச்சி அடையாமல் உயர்வு பற்றியே நினைக்க வேண்டும். உன்னுடைய எண்ணம் வந்து நல்லதாக இருக்குது அப்படின்னா உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய அந்த ஊக்கமான குணமும் வந்து உயர்வு பற்றியே இருக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. எண்ணம் நல்லா இருந்ததுன்னா செயலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை வந்து இப்படி சொல்லியிருக்காரு. உன்னுடைய ஊக்கம் வந்து உயர்வடையணும், அதை பற்றியே தான் நீ நினைக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அதாவது யானை வந்து பெரிய உடலை வச்சுருக்குது, அதில் வந்து அந்த யானைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அம்பு வந்து புதைஞ்சிருந்தாலுமே அது வந்து அந்த ஊக்கம், அதாவது அந்த உறுதியோட மன உறுதியோடு வந்து தன் நடையை போட்டு நிலைநாட்டிகிட்டே இருக்கும். அதுபோல் தான் என்ன தான் நமக்கு கஷ்டம் வந்தாலுமே இந்த ஊக்கத்தை இழக்காமல் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டம் நிறையா வந்தாலுமே எனக்கு தைரியம் இருக்குடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை வச்சுருக்கிறவனுக்கு கவலை கிடையாது. யானை அதேமாரி தான், என்ன தான் எத்தனை அம்பு விட்டாலும் பெருத்த உடம்பு இருந்தாலுமே அது அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றாது.
அப்படிங்கிறத தான் வந்து யானைக்கு ஈடாக வந்து சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? தன் உடலில் அம்புகள் பாய்ந்திருந்தாலும் பயந்து ஓடாத யானையின் பீடு நடை போல் ஊக்கமுடையவர்கள் துன்பம் வந்த போதும் துணிவுடன் நிற்பார்கள். அதுதான் சொல்கிறார். அடுத்த கொஸ்டின், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளத்தில் ஊக்கம் இல்லாதவர் உலகத்தில் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவன் என்ற பெருமை அடைய மாட்டார். அதான் அந்த ஊக்கமே இல்லை அப்படின்னா அவனுக்கு எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் வரும்? அந்த அந்த பெருமையே அவனுக்கு வராது அப்படிங்கிறது. உனக்கு முதல்ல ஊக்கமே அந்த அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் மன உறுதியே இல்லை. அப்போ உனக்கு எப்படி மற்றவங்க உதவி செய்யணும்னு எண்ணம் வரும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறாரு. கொடைத்தன்மை உடையவர் என்று உலகத்தார் பெருமைப்படும் அளவிற்கு ஊக்கம் இல்லாதவர் புகழடைய மாட்டார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறி. மறுபடியும் யானையை வச்சு சொல்கிறாரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக. என்ன அப்படின்னா, உடல் வலிமையை விட மன வலிமை அப்படிங்கிறது அந்த ஊக்கங்கிறதுல அதை தான் வந்து மன வலிமை தான் உயர்வானது. எப்படின்னா, நீ என்ன தான் வந்து உடம்பு பெருசாக இருந்தாலுமே மனசில் வந்து தெம்பு வேணும். ஜிம்பாடியாக இருந்தாலும் சரியுமே மனசில் தெம்பு வேணும். அப்போ தான் வந்து நீ வந்து உயர்வுக்கு உண்டான வழியை வந்து தேட முடியும். நீ உனக்கு வந்து அடுத்த மன உறுதி இருக்கிறத வந்து எப்படி சொல்கிறாரு, யானை என்ன தான் பெருசாக இருந்தாலுமே தன்னுடைய சின்ன உருவமான புலியை பார்த்த உடனே ஓடி போயிருமாமா, பயந்துக்குமாமா. அந்த மாதிரி வந்து நீ உடல் வலிமை உடல் வந்து பெருசாக இருந்தாலுமே மனசில் வந்து தைரியம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் சொல்கிறார். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின். ஓகேங்களா? மிருகங்களில் எல்லாம் பெரிய உடம்பை உடையது யானை, கூர்மையான கொம்புகளை உடையது. ஆனாலும் அந்த யானையை விட சிறிய புலி தாக்க வந்தால் அஞ்சி நடுங்கும். அந்த மாதிரி வந்து ஒப்பிட்டிருக்கார். உடல் வலிமையை விட மன ஊக்கமே உயர்வானது. ஓகே, அடுத்த குறள், உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு. உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. ஒருவருக்கு மன உறுதி என்பது ஊக்கமுடையதாகும். அந்த ஊக்கமில்லாதவர் மரத்தை ஒத்திருப்பார். அதான் மன உறுதி இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. இந்த மன உறுதியே இல்லாமல் இருக்கிறவங்களை வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மரத்திற்கு நிகரானவர், மரத்திற்கு ஒப்பானவர் அப்படிங்கிறாரு. அவரை நீங்கள் எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, எந்த பகுதியில் பார்த்தாலும் சரி, எந்த வகையாக பார்த்தாலும் சரி, அவர் மனுஷ உருவத்தில் தான் இருப்பார் தவிர, ஆனால் அது மரத்துக்கு வந்து சமம் அப்படிங்கிறத வந்து தான் சொல்கிறாரு. ஓகேங்களா? சமம் அப்படிங்கிறத விட மனுஷ உருவத்தில் இருக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி இவனுக்கு எந்த ஒரு ஊக்கம் இல்லை அப்படிங்கிறது தான். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு அப்படிங்கிறாரு. ஆக ஊக்கம் உடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையும் பொறையுடைமை என்கிற அதிகாரத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிரும். ஓகேங்களா? சரி, ரைட். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. சாரி, கிருஷ்ணன் நானும் சேர்ந்து சேர்றதுனால அது மாதிரி வருது. இத்துடன் கிருஷோபா அகாடமி நான் உங்கள் ராஜு. ஓகேங்களா?